ஹாய், வெல்கம் டு மை சேனல். நம்ம எங்கே போகிறோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறோம். கரெக்டாக டைம் 8:45. இன்னும் 2 மினிட்ஸில் ட்ரெயின் கிளம்பிடும். கரெக்டாக ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து நம்ம ரீச் ஆகிறது வந்து 5 o'clock ரீச் ஆகும். போனால் எங்கே போகிறோன்னா நம்ம சதுரகிரி போவோங்க. ரொம்ப நாள் போகணும்னு நினச்சிட்ருந்தேன். இப்போ தான் டைம் கிடச்சிட்டு போகிறேன். சதுரகிரி போயிட்டு அங்கேருந்து இருக்கிற ப்ளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு முடிஞ்சால் அங்கே பக்கத்தில் இருக்கிற கும்மாம்பட்டி போகலான்னு பார்க்குறோம். டைம் கிடைச்சா போகலாம். ஓகேங்க, நாங்கள் போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ எல்லாம் பாருங்கள். இதுதாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டு. இங்கே தான் நம்ம சதுரகிரி போகிறோம். ஃபைனலாக சதுரகிரி அடிவாரம் வந்தாச்சுங்க. இது மொத்தம் 3 பாதை இருக்குது சொல்கிறாங்க. மதுரை போய் போகலான்னு ஒரு பாதை இருக்குது சொன்னாங்க. தேனி போய் போகலாம். இது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர். இப்போ நம்ம போயிட்டு வந்து தானிப்பாறைன்ற ஒரு வழி. இதில் வந்து ரெகுலராக விடுவாங்க. அதில் வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி அமாவாசை பௌர்ணமி அது மாதிரி டைமில் தான் விடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஃப்ரண்ட்டு வியூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இங்கே ஃபோட்டோலாம் சூப்பராக எடுக்கலாங்க. இங்கே இந்த மாதிரி இடம் தான் இது. நாங்கள் ஃபுல்லாகவே அடர்ந்த காடாக இருக்கு, யாருமே இல்லைங்க. நேற்று வந்து மழை பெஞ்சிருக்கும் போல். ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இன்றைக்கி மழை இல்லை. மார்னிங் ஏற்று கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஃபுல்லாகவே இந்த மூலிகை செடி தாங்க. இது அப்படியே ஸ்மெல் பண்ணால் அப்படியே நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஹெல்த்துக்கு. மேலே வாட்டர் டேங்க் இருக்கிறா போல். பைப் கனெக்ஷன் இங்கேருந்து மேலே போகுது. மேலே போய் பார்ப்போம் தண்ணி கனெக்ஷன் இருக்காங்க. நான் ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு சதுரகிரி வரணும்னு. இப்போ தான் எனக்கு டைம் கரெக்டாக அழிஞ்சுது. இது 7 மலைன்னு சொல்கிறாங்க இந்த டெம்பிளு. போய் பார்க்கலாம். வர சொல்ல நான் வந்து வருவேனானே தெரிலங்க. எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் வர சொல்ல கிளம்பிட்டேன். 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே கிளம்பிட்டேன் வீட்டிலேருந்து ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு. ஃபுல்லாகவே டிராஃபிக்கில் ஜாம் ஆகி அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோராகவே வந்துட்டேன். இப்படியே ஒரு சிவன் தான் என்னை இட்டு வந்துட்டார்னு நினைக்கிறேன். பார்க்கணுன்னு நின்றுது. அதனால் கரெக்டாக இட்டுன்னு வந்துட்டார். போயிட்டுருக்கேன். அந்தளவுக்கு க்ரௌடு இல்லைங்க. இங்கே அமாவாசை இந்த பௌர்ணமி இந்த மெயினாக இருக்குது பார்த்தியா சிவன் இதுக்கு பூஜைக்கு மட்டும் தான் இங்கே க்ரௌடாக இருக்கும் போல். மற்ற டைம்லாம் க்ரௌடு இல்லை. ஆனால் ஒரு 50 பேர் இது மாதிரி தாங்க வராங்க. அந்தளவுக்கு க்ரௌடும் பார்க்கல. மேலும் தங்கத்துக்கும் இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க. மேலேயும் அன்னதானம் போடுவாங்களாம். அதே மாதிரி இங்கே பஸ்ஸு கிடையாதுங்க. பஸ் வசதி அதிகமாக கிடையாது. டைமிங் மட்டும் நான் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன். வழிலாம் கொஞ்சம் கரெக்டாக முட்டாக தான் இருக்குது. இங்கே மழை அதிகமாக பெஞ்சால் தண்ணி போகுமா. இப்போ அந்தளவுக்கு மழை பெய்யறதுனால இங்கே தண்ணி இல்லை சுத்தமாக. கொஞ்சம் இருக்குது பாருங்கள். தண்ணி இப்போ அதிகமாக போக சொல்ல இந்த கயிறு பிடிச்சிட்டு தான் நடக்கணுமா. இதுதான் இந்த கயிறு கொடுத்துருக்காங்க. பரவாயில்லைங்க, ரொம்ப க்ளீனாக தான் இருக்குது இடம்லாம். கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் மட்டும் தாங்க தனியாக போயிட்டுருக்கேன். வேறு யாரும் இல்லை. பின்னாடி ஒரு 4 பேர் வராங்க. எங்கே வராங்கன்னு தெரில. டஸ்ட்பின்லாம் ப்ராப்பராக வச்சுருக்காங்க. பரவாயில்ல, கொஞ்சம் பேர் இதுலேயும் டஸ்ட்பின் யூஸ் பண்ணுறாங்க.
நான் வர சொல்ல அந்தளவுக்கு இங்கே கீழே குப்பை இல்லாமல் இருக்குங்க. இதே கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயம். அதே போல் இந்த பருவதமலை, வெள்ளங்கிரி அது மாதிரி இடம் மாதிரி கொஞ்சம் க்ரௌடாக கிடையாது இங்கே. நல்லது ரீச் ஆகலையானான்னு தெரில. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மலைக்கு வந்து இந்த அமாவாசை, பௌர்ணமி அது மாதிரிலாம் அலோவ் பண்ணுவாங்களாம். இப்போ ரெகுலராக அலோவ் பண்ணுறாங்க. ஒன்லி டே மட்டும் தான், நைட் கிடையாது. நைட்டு சப்போஸ் நீங்கள் நைட்டு பிஃபோராக ஏறினீங்களா மேலே தங்க வச்சுருவாங்களாம், கீழே அனுப்ப மாட்டாங்களாம். இதேமாரி அடிவாரத்துலேயே இங்கே குளிக்கிறதுக்கு வசதிலாம் பண்ணியிருக்காங்க. குளிக்கிறதுக்கு அப்புறம் டாய்லெட் போகிறதுக்கு, ப்ரெஷ் பண்ணுறதுக்கு எல்லா வசதியும் இங்கேயே இருக்குது. தண்ணி வசதி நீங்கள் வந்துன்னா அடிவாரத்துலேயே குளிச்சுட்டு ஏறலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம கீழே இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் அன்பாக இருக்காங்க. கடையில் இருக்கிறவங்களாம், கடை வச்சுட்ருக்காங்களே அவங்களாம் திங்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி என்கிட்டே கொடுத்துட்டு போங்க, நாங்கள் பத்திரமா அடிச்சுப்போம், செருப்பு கிருப்பு எல்லாம் அங்கேயே விட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேலே கடை இருக்காதுன்னு சொன்னாங்க. மேலே கடை இருக்குது, கொஞ்சம் கஷ்டங்க. ஏன்னா கீழே வாங்கிக்குங்க எல்லா இடத்தையும். வரும்போது இந்த செல்ஃபி ஸ்டிக் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன், மறந்துடுறேன். எதனா ஒரு முறையும் நம்ம ஒரு ட்ரிப்புக்கும் போக சொல்ல எதனா ஒன்று மிஸ் பண்ணிடுறேன். அது ஏன்னு தெரில. எப்பயுமே கரெக்டாக எல்லா பொருளும் கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுத்து போக முடியல, ஏன்னு தெரில. அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்ததுனால மூச்சு வாங்குது. இந்த பேர்ட் சத்தெல்லாம் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குங்க, மதியாக இருக்குங்க. தான் இதோட படிக்கட்டு முடியுதுன்னு நினைக்கிறேன். இதாங்க 2வது ஸ்டெப்பு வைக்குப்பாறை. இது இருக்குமே. ஃபஸ்ட்டு மலையை கடந்துட்டோம். இப்போ நம்ம 2வது மலை கடக்க போகிறோம். பரவாயில்லைங்க, இங்கே லேடிஸ்லாம் கூட ஏறுறாங்க. ஆனால் ஜென்ஸு லேடிஸு எல்லாருக்குமே எல்லா வசதியும் இருக்குது இங்கே. கீழே எதுவும் பிரச்சனை கிடையாது. கீழே வந்து சாமிக்கு பொருள் ஏன்னா எடுத்து போனால் நீங்கள் மேலே எடுத்து போகலாம். ஒருத்தர் எடுத்து போயிட்டு இருக்காரு பாருங்கள். உங்களால் முடிஞ்சது எந்த ஹெல்ப் பண்ணால் பண்ணலாம். இது ஜியோ கொஞ்சம் கிடைக்குது, பிஎஸ்என்எல் நல்லா கிடைக்குதுங்க. இங்கே பிஎஸ்என்எல் எதுவும் பிரச்சனை இல்லை, டவர் நல்லா கிடைக்குது. இன்னும் மேலே போக தெரியும் எந்த சிம்மு டவர் கிடைக்குதுன்றது. நான் வச்சுங்க இது வந்து ஜியோ பிஎஸ்என்எல் வச்சுருக்கேன். பரவாயில்ல, டவர் கிடைக்குது. இது சத்தம் கேட்குது. மங்கியாக இருக்குமோ? சங்கிலி பாறை அத்தி உத்து அங்கே கொஞ்சம் நெட்டாக இருக்கு, கொஞ்சம் ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட்டுங்க, தண்ணி குடித்தேன். அப்படியே நெல்லிக்காய் ஒன்று இருக்குது, நெல்லிக்காய் எடுத்துன்னு வந்தேன். அதுவும் ஒன்று சாப்பிடுவோம், ஏன்னா எனர்ஜிட்டிக்காக இருக்கும். காலையில் சாப்பிட்டா ஒன்று சாப்பிடுவோம். ஓகேங்க, அப்படியே நம்ம கிளம்பலாம்.
வெயிலுக்குள்ளே நம்ம மேலே போயிடணுங்க. வெயில் வந்துச்சுன்னா நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கட்டி ஏறி இறங்கிடணும். பார்ப்போம் எவ்வளோ முடியும். இதுக்கு மேலே கொஞ்சம் பாதை ரொம்ப கடினமாக இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க் தான். படிக்கட்டுலாம் போட்டிருக்காங்க பொழுது எல்லாம் மழையில் உடஞ்சிட்டு இருக்குது. இது மேலே தான் பார்த்து கொஞ்சம் ஏறணும். தனியாக வருது ஒன்றுனா நாங்கள் நம்ம இஷ்டம் போல் போகலாம், இஷ்டம் போல் வரலாம், எந்த டைமுக்கு வரலாம். ஆனால் ஒன்று என்னன்னா ஃபோட்டோ எடுக்க முடியாதுங்க. அதுதான் நாம்ளே ஏற்றுக்கணும், இல்லை யாராவது சொல்லணும். அதுதான் ஒன்று. இது வேறு எதுவும் இல்லைங்க. இது கொஞ்சம் டேஞ்சரான வைங்க. மலையில் ஃபுல்லாகவே அடிச்சுன்னு போயிட்டுருக்குது. நாளைக்கு சொல்ல நாம் தான் பார்த்து நடக்கணும். ஒரு ஸ்டெப்பாக மரண ஸ்டெப் மாதிரி இருக்குது. பாருங்க, விழுந்தால் ஆள் தான் பழுது, டெத்து தான். கோணை தலைவாசல் இது மாதிரி இருந்தால் சீக்கிரமாக ஈஸியாக நடந்துடலாம். ஸ்டெப்பு இருந்தாலும் சுத்தமாக முடியலைங்க, நடக்க முடியல. இதுதான் வைக்காட்டி நம்மளுக்கு மேலே போய் ஒருத்தருக்கு வைக்காட்டு வராது. இருக்குங்க, தண்ணி இருக்குது, பரவாயில்ல. அந்த ஹவுஸ் எடுத்து போகிறதுக்கு தான் நல்ல விஷயங்க இது. அங்கே வந்து இருக்குதுங்க, ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணிக்கு மட்டும் இங்கே பஞ்சம் இல்லை. கஷ்டப்பட்டு எப்படியும் மேலே எடுத்துகிட்டு வராங்க தண்ணியை. பார்த்து கொஞ்சம் சிக்கனமாக யூஸ் பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணாதீங்க. இது உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அதுமாதிரி டஸ்ட்பின் இல்லைன்னா டஸ்ட்பினில் போடுங்க. டஸ்ட்பினும் சூப்பராக வச்சுருக்கீங்க ப்ராப்பராக. பஸ் டைமிங் ஒரு அண்ணங்கிட்ட கேட்டாங்க. என்ன சொல்கிறாருன்னா, மார்னிங் இருக்கும், மார்னிங்கு இல்லை ஈவினிங்கு, ஒரு நாளைக்கு 2 வாட்டி தான் பஸ் இருக்கும் அந்த இடத்துக்கு, தானிப்பாறைன்ற இடத்துக்கு. அதுக்கு மேலே பஸ் இருக்காது, நீங்கள் ஆட்டோவில் ஒன்றா போகலாம் அப்படின்றாரு. வந்தால் ஒரு 10 பேர் அது மாதிரி இருந்தால் ஆட்டோவில் போங்க, அதுதான் பெஸ்ட்டுங்க. பஸ்ஸு வந்து டைமிங் தான் ரொம்ப. இருந்தால் வத்ராயூர்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்லேருந்து ஆட்டோ பிடிச்சி வந்துடுங்க. ஒரு ஆளுக்குன்னா ஒரு 10 பேர் வந்தால் ஒரு 10 ரூபா கேட்பாங்க. மாதிரி ஒரு 4 பேர் அது மாதிரி வந்தீங்கன்னா ஒரு 50 ரூபா அது மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் வருதுங்க. வத்ராயூர் ஊர் பேர் நான் போச்சுங்க. அங்கேருந்து பஸ் எனி டைம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வரா மாதிரி இருந்தால் எங்கே இருந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சிடுங்க. அங்கேருந்து ஒரு 30 ரூபா ஒரு 20 ரூபா தான் வாங்குறாங்க. அங்கேருந்து வத்ராயூர்னு கேட்டு ஒரு பஸ் டிக்கெட் வாங்கிடுங்க. அங்கேருந்து ஆட்டோ வந்து எனி டைம் இருக்குது. அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வந்துடுங்க. ஏன்னா கும்பலாக ஒரு கேங்காக ஒரு 10-15 பேர் வராமல் இருந்தால் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே ஆட்டோ பிடிச்சி வந்துடலாம். சிங்கிளாக 2 பேர் 3 பேர் வந்தால் மாதிரினா ஆட்டோ பிடிக்காதீங்க. ஏன்னா ஆட்டோவுக்கு காசு அதிகமாக கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்குங்க. ஒரு 10 பேர் வராமல் இருந்தால் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும். ஒரு ஆள் அது மாதிரி வந்தீங்கன்னா 1000 ருபீஸ் அது மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒத்தரா தண்ணி சவுண்டு கேட்குதா? ஜூம் பண்ணி கேட்ட பாருங்கள், தண்ணி போகுது. அமைதியாக இருக்குங்க அந்த இடம். வாங்க, வருஷத்துக்கு ஒரு 3 வாட்டி 4 வாட்டி ஏன்னா ஒரு ட்ரிப்பு வாங்க. வந்தால் கொஞ்சம் உங்களுக்கு டிப்ரெஷன்லேருந்து குறையும். ஏன்னா நம்ம ப்ரொடெக்ஷன் ஒர்க் போகிறோம், வீட்டுக்கு போகிறோம், இது மாதிரி இருக்கா. இங்கெல்லாம் கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம்.
மாதம் சம்பாதிக்கிறது கொஞ்சம் பட்ஜெட் எடுத்து வைங்க. ஏன்னா நம்ம தேவையில்லாத விஷயத்துக்கு நிறைய செலவு பண்ணுறோம். ட்ரிங்க்ஸு அது மாதிரி இதுக்கெலாம் அதெல்லாம் கொஞ்சம் சேவிங் பண்ணுங்கள். சேவிங் பண்ணாவே போதும். அது தர போதை விட இது தர போதை சூப்பராக இருக்கணும். ஆமாம். வராமல் இருந்தால் கொஞ்சம் திங்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்துட்டு வாங்க. ஆனால் இங்கே மங்கி தோல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஆமாம், பட்டு நின்னே பேக் பிடிச்சிச்சு. அப்பா அதுக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. முடிஞ்சாங்கன்னா வாங்கி போடுங்க. பாவம் என்கிட்ட எதுவும் இல்லை, நெல்லிக்காய் தான் கொடுத்தேன். அது சாப்பிட்டு கீழே போட்டுச்சு. அது வீடியோ எடுக்க முடியலனால. திடீர்னு பை பிடிங்கிச்சு. சூட்டையா வாங்க, சிவன் காப்பாற்று வாங்க. சிவனை நோக்கி ஒரு பயணம். இது கொஞ்சம் இது மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ஆமாம், ரோகரா ரோகரா. சிவன் மேலே பாரத்தை போட்டு இங்கே தைரியமாக ஏறுங்க. இந்த பிரச்சனைலாம் அவர் பார்த்துப்பார். இதுக்கு தண்ணி சவுண்டு இல்லை. எப்பயுமே ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்க மாட்டாங்க. நம்ம தான் எல்லாத்துக்கும் தனியாக போய் கற்றுக்கணும். ஆனால் தனியாக வந்துடுதுங்க. சித்தர் காட்சி தரும் சதுரங்கிரி மலை, அகத்தியர் ஓம் நமச்சிவாயா. மேலே என்ன அகத்தி இருக்காரா நான் தெரியல. சவுண்டு மட்டும் கேட்குது. தமிழ்நாடு வனத்துறை வனவிலங்குக்கு உணவளிக்க வேண்டாம், இயற்கை தண்ணி தானே நிர்வாகித்துக் கொள்ளும். புரோக்கர் குகையம். இந்த தண்ணி எதுவும் வைக்க வேணாமா, அதே தண்ணி சாப்பிட்டு சொல்லுவாங்க. பரவாயில்லைங்க, இந்த அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க, ஐடென்டிஃபிகேஷன் கூட. ஸோ அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க, எங்கெங்கே என்னென்ன பண்ணோம் அப்படின்ட்டு ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் குளிக்கலாம் கூட அந்த பள்ளத்தில் இறங்கி குளிக்கலாம் போல், தண்ணி போயிட்டுருக்கு. ஆனால் கொஞ்சம் சேஃபாக குளிக்கணுங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் திடீர்னு வைக் விட்டுருவோம், போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க கம்பி வலை மாதிரி. அணியை தாண்டி போயிருக்காங்க. ஓகே, நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்க்கணுங்க. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஃபோக்கஸ் லைட்டாக பேக் சைடு பார்த்தா தெரியும், என்ன கனெக்ஷன் தெரில. இன்னும் சாட்டர்டே சண்டேலாம் வந்தால் கொஞ்சம் கூட்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாம் ஹாலிடேஸ் இருக்குல்ல, லீவ். சவுண்டு எதுவும் கேட்குது, பூச்சி சவுண்டா கேட்குதுங்களா உங்களுக்கு? இந்த மழையில் வந்தால் ரொம்ப தண்ணி போகும் போதுங்க. பாருங்க, இன்னும் நம்ம மழை சீசன் ஆரம்பிக்கல, அடுத்த மாதம் தான் ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். பாருங்கள் தண்ணி ஓட்டம் இது ஃபுல்லாகவே கீழே தான் போகும்போது தண்ணி. சுத்தமாக தண்ணியே இல்லை, ஃபுல்லாக வறண்டு போயிடுது. பாருங்கள் அந்தளவுக்கு வெயில். இந்த விருதுநகர் மாவட்டங்க இது. விருதுநகர் மாவட்டத்தில் மழை இல்லை போல். மூச்சு வாங்கினால வாயே கொஞ்சம் குளருது, வேறு ஒன்றும் இல்லை. பரவாயில்லைங்க, கொஞ்சம் இங்கே வந்தால் கொஞ்சம் பச்சை பசேல்னு இருக்குது, கொஞ்சம் பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு. சும்மா இந்த ரோட்டியும்
வண்டியும் பார்த்து பார்த்து ஃபுல்லாக பொல்யூஷனு. வாங்க ஒரு நாளாக இந்த பக்கலாம் வாங்க, நீ நிம்மதியாகிட்டு போகலாம். நாங்கள் வேறு நாங்கள் தேவை நம்மளுக்கு, மனுஷனுக்கு வேறுனா தேவை. சாப்பிட்றதுக்கு உணவு, குடிக்கிறதுக்கு தண்ணி, ஒரு வேலை, இது மாதிரி இடந்தாவே போதுங்க. வாழ்க்கையில் வேறுனா என்ன தேவை? இதாவே நம்ம இருந்துடலாம். இங்கே பாருங்கள் அந்த வெளிச்சத்தை, அடர்ந்த காட்டுக்குள்ளே அந்த சூரியன் வெளிச்சம் பாருங்க எப்படி இருக்குது. போட்டிருக்காங்க ஆண்கள் கைப்பறை இடம் போட்டிருக்காங்க. இவ்வளோ உள்ளே போனோமான்னு தெரியல. ஆனால் இங்கே வந்து இந்த ஊரில் கூட காஞ்சிபுரம்னு சொன்னால் போதுங்க, காஞ்சிபுரம் தான் வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம ஊர் காஞ்சிபுரம்னாவே ஒரு தனி இது தாங்க, அன்பு தாங்க எல்லார்கிட்டையும். இந்த அளவுக்கு நம்ம ஊர் ரீச்சாக இருக்குது. நம்ம ஊர் வந்து கோயிலில் அடிச்சிக்க முடியாது. அதிக கோயில் உள்ள மாவட்டம்னா நம்ம மாவட்டம் தான், காஞ்சிபுரம் மாவட்டம். இதேமாதிரி அதிக ஏரி உள்ள மாவட்டமும் நம்ம மாவட்டம் தான். உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குன்னா இங்கே வந்துருங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், ஹெல்த்தியாக பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம உடம்பு என்ன கண்டிஷனில் இருக்குது, இது மாதிரி இடத்துக்கு வந்தாலும் தெரியும். என் உடம்பு வந்து கொஞ்சம் பேக் கண்டிஷன் தான் இருக்கிறா போகுது. ஆனால் நடக்க முடியல ரொம்ப முன்ன மாதிரிலாம். வெள்ளங்கிரிலாம் நான் போன வாட்டி போனது வந்து ஈஸியாக போய் வந்த மாதிரி இருக்கு. வெள்ளங்கிரியோட இது சின்னது தான். கடல் மட்டத்துலேருந்து எவ்வளோ கிலோமீட்டருங்க, எவ்வளோ மீட்டர் இருக்கும், ஒரு 1800 இருக்குமான்னு தெரில, 1800 2000 இருக்குன்னு நினைக்கிறேன் சம்திங்கு. இரட்டை விளக்கு இதோங்க தான், இரட்டை விளக்கு. இன்னும் தண்ணி தொட்டியும் இருக்குது. இது கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயங்க. நீங்கள் ஃபாரஸ்ட்டு ஆஃபீஸுக்கு தான் நன்றி சொல்லணும், இங்கே ஊர் மக்களுக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளோ ஃபெசிலிட்டி வச்சுக்கிறாங்க இந்த கோயிலில். சூப்பருங்க, உண்மையாக கிரேட். இரட்டை விளக்கு யாரும் இல்லைங்க, நானும் சாமி மட்டும் தாங்க. இரட்டை விளக்கு கோயிலை தாண்டி இருக்கும். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்றது தெரியல, போவோம். ஸ்டிக்கர் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், நான் கரெக்டாக பிடிக்கலாம். நிறைய பிளான் இருக்குங்க. முடிஞ்சால் கும்மாம்பட்டி போகலாம், இல்லைன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் போயிட்டு அப்படியே ட்ரெயினை பிடிக்க வேண்டியதாங்க. இதேமாரி ஏதோ சொல்ல வந்தேன், வந்துட்டேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தால் மறக்காமல் பால்கோவா வாங்கிட்டு போங்க. இங்கே வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்னால பால்கோவா தான் ஃபேமஸ்ஸு. இங்கே டவர் வந்து சுத்தமாக கிடைக்கலைங்க. மேலே போக 2 சிம்மே கிடைக்கல, ஜியோ கிடைக்கல, பிஎஸ்என் கிடைக்கல. இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கிடைக்குமான்னு தெரில. இப்போதைக்கு 2 சிம்மே கிடைக்கல.
ரொம்ப மூச்சு வாங்குதுங்க. ஒன்றும் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தேன். ஒன்றும் போகணுங்க. கீழே ஒன்றும் ஆளுங்க வந்துட்டுருக்காங்க, பக்தர்கள். ஓகே. அந்த அண்ணன்கிட்ட கேட்டேன், இன்னும் ஒரு 1/2 ஹவரில் போயிடலாம் அப்படின்னு சொன்னார். ஒரு 1/2 ஹவர் தான் மேலே ஏறாமல் இருக்கும், இது மேலே வந்துடும், போவோம். ரொம்ப பெரிய மலை மாதிரி தெரிலங்க எனக்கு. இது ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்குது. ஏன்னா பருவமலை மாதிரி இல்லை, பருவமலை கொஞ்சம் சின்னதாக நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு சரியாக தெரில, ரொம்ப நேரம் வந்தால் மாதிரியும் தெரியல. இப்போனா டைமு 7 மணிக்கு 7:15 தான் ஏற ஆரம்பித்தேன் நான். இப்போ கரெக்டாக 8:41 ஆகுது. இன்னும் ஒரு 1/2 ஹவரில் ஏறிடலான்னு சொன்னார். ஆனால் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் ஏறிடுறாங்க. இதுங்க மேக்ஸிமம் 2 மணி நேரத்தில் ஏறிடலான்னு நினைக்கிறேன். இது ஏறத்துக்கு ரொம்ப ரெஸ்ட்லாம் தேவைப்படாது, ஈஸியாக ஏறிடலாம். இப்படி மேலே போயிட்டு நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து 6வது மலைன்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அரிசி பாதை ஏதோ சொல்கிறாங்க, அதுதான் 7வது மலையா. இப்போ நாங்கள் 6 மலை கம்ப்ளீட் பண்ணியாச்சு நினைக்கிறேன். 7வது மலை போகிறோம். இது மாதிரி இருந்தால் ஈஸியாக நடந்துடலாம். பாருங்க எவ்வளோ குரங்க என்னை அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. நான் இங்கேயே நின்றுட்டேன். பின்னாடி யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க கூட ஜாயின் பண்ணிடலாம். நான் இங்கேயே குரங்கு என்னை பிடிங்கிச்சுங்க, பயமாகுது போகிறதுக்கு. அதான் அட்டாக் பண்ண நின்றுங்கிறாங்க எல்லாமே. பச்சரை பாறையாம இதாங்க அந்த பச்சரை பாறை தான் 7வது மலை ஸ்டார்ட் பண்ணுது. என்ன சாமின்னு தெரில, சேர்ந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சாமி தெரில. பாருங்கள் இது மாதிரி கல் அடிக்க வச்சுருக்காங்க. எதுக்குன்னா இது மாதிரி அடிக்குன்னா ஏதோ வேண்டுதல் இருக்குதுன்னு அர்த்தம் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில. பாருங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ கல் அடிக்க வச்சுருக்காங்க. இது மாதிரி அடிக்க வச்சா வேண்டுதல் நிறைவேறணும்னு ஒரு ஐதீகம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வார்ப்பில் வந்துடும்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். எங்கள் கருப்புசாமி டெம்பிள் இங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் ஆஃப் பண்ணிடுறேன். எனக்கு தான் வந்தாச்சுங்க, சுந்தரமாலிங்கம் ஆலயம் அருள்மிகு. ஃபைனலாக வந்தாச்சுங்க. வீடியோ இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால் வீடியோவை ஆஃப் பண்ணிடுறேன். சதுரகிரி சந்தனமகாலிங்கம் இதோட பேருங்க. இதான் அன்னதானம் போடுவாங்க. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு நம்ம என்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி கீழே இறங்கலாம். இதாங்க அன்னதானம் போடுற இடம். இங்கே வந்து அன்னதானம் போடுறாங்க, 3 விதமாக அன்னதானம் போடுறாங்க. இப்போ சாப்பிட்டாச்சு. ஏன்னா நீங்கள் உங்கள் விருப்பப்பட்டு டொனேட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் டொனேட் பண்ணலாம். நான் ஒரு அமௌண்ட்டு டொனேட் பண்ணிட்டு வந்தேன்.
பாருங்கள் தரிசனம்லாம் நல்லா சிறப்பாக முடிஞ்சுது. நல்லா இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இதேமாதிரி நீங்கள் மேலே ஏற சொல்ல எதனா ஒரு செடி ஏற்றுனாங்க, எதனா ஒரு மரம் செடி கிடி ஏற்றுனாங்க, நடுங்க. நட்டுட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கூட வந்து பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. அதெல்லாம் ஒரு நல்ல இது. ஓகேங்க, இறங்கிட்டே இருக்கேன். இறங்கிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, காலை பைரவர் பின்னாடியே வர இருப்பாருங்க. எனக்கு வெயிட் தெரியல, அவங்களை இட்டும் போகிறாரு. க்ரௌடுன்னு பார்த்தீங்கன்னா நான் தெரிஞ்சு ஒரு 10 பேர் தாங்க மேலே வந்திருப்பாங்க. அவ்வளோதாங்க, அதுக்கு மேலே க்ரௌடு கிடையாது. சாட்டர்டே சண்டே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறது தெரியல. கீழே இறங்கிட்டு தான் பிளான் பண்ணோம். கூமாம்பட்டி போகலாமா இல்லை வேறு எங்கே போகலான்னு பார்ப்போம். 3 பாதை இருக்குது சொன்னால நாங்கள். இது வந்து ஒரு பாதைங்க, வருஷ நாட்டு பாதை. இதுதான் தேனி வழியாக வர்றது. இன்னொரு பாதை வந்து மதுரை வழியாக வரலான்னு சொன்னாங்க. அது எந்த பக்கம்னு தெரியல. ஒருவேளை இதுலேயே வரலாமான்னு தெரியல. இதாங்க அந்த பாதை. இந்த பாதை இப்போ அலோவ் பண்ண மாட்டா சொன்னாங்க. பாருங்கள், இந்த ஃபாரினில் இருக்குமே அந்த மங்கி இருக்குது பாருங்கள், மூஞ்செல்லாம் பிளாக் கலரில் இருக்குங்க பாருங்கள். இப்போ சாப்பிட்றது இலையெல்லாம் பிச்சு யாருமே இல்லைங்க, நான் மட்டும் தாங்க.